கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் கர்த்தரை அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாய் தேவன் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய செய்தி, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. போதும், ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வர கர்த்தருக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் வசனம் தந்திருக்கிறீர், எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இந்த காலைவெளியில் ஆசீர்வாதத்தை குறித்து பேசவில்லை. இதில் சொல்லப்பட்ட முதல் வார்த்தையை மட்டும் உங்கள் முன்பாக நான் வைக்க பிரயாசப்படுகிறேன். வசனம் அங்கே சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. சங்கீதம் 90 எடுத்துக்கொள்வோம். அதை தலைப்பை மட்டும் வாசிக்கலாம். 90ஆம் சங்கீதம், தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். யாருடைய ஜெபம்? தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய ஜெபம். அருமையானவர்களே, தேவன் அநேகருக்கு பலவிதமான பெயர்களை கொடுத்திருக்கிறார். அருமையான முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் சிநேகிதன் என்ற பெயரை கொடுத்தார். யாக்கோபின் நிருபத்தில் அதை வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கும் போதும் அவனை குறித்து இவ்விதமாய் சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய தாசனாகிய ஆரோனை பார்த்து கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். அதே போல தாவீதை குறித்து நம்ம வசனத்தில் வாசிப்போமானால், அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அங்கே இவ்விதமாய் வாசிக்கலாம். 13:22. இதுலதான் எனக்கு எப்போதும் பிரச்சனையே வர்றது. 13 அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என்னவும் கொடுத்தாராம், சாட்சியும் கொடுத்தார். அப்ப தாவீதுக்கு என்ன பெயர்? வசனத்துல வாசிக்கிறோம், என் இருதயத்திற்கு ஏற்றவன். இன்றைக்கு இப்படி பலருக்கும் பல பெயர்கள் சூட்டப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே வசனத்துல மோசேய கர்த்தர் அழைக்கிற விதம் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கிறார். அருமையானே, கர்த்தருடைய மனுஷனாய் ஒருவன் ஜீவிக்க வேண்டும். நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்து வந்த நாட்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் என்று பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறோம். நாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
நம்மை நீதிமான் ஆக்கும்படிக்குத்தான் அவர் உயிரோடு கூட என்ன செய்தவர்? எழுந்தவர். இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். வேதத்தில் அநேக நீதிமான்கள் உண்டு. அதில் சிரேஷ்டமானவன் யார் என்று சொன்னால் ஆபேல். கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லி சொல்லப்படுகிறத வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, கர்த்தர் மோசேயை அழைக்கிற விதம் வேறு. அவன் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டான். இந்த 90ஆம் சங்கீதத்தை மோசேதான் பாடினதை நாம் வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய மனுஷன் ஆகிய மோசே இதை எழுதினான் என்று அங்கு வசனம் சொல்கிறது. எப்பொழுது என்று சொன்னால், என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆரோனை மோசேயினை பார்த்து சொல்கிறார், நீ ஓர் என்னும் மலைக்கு என்ன செய், அழைத்து கொண்டு போய் அங்கே செய்ய வேண்டிய காரியம், அவன் அங்கே ஜீவித்து மரித்து போவான். வசனத்தை வாசிக்கலாமா? நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலெயாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே என்ன செய்யப்படுவான்? சேர்க்கப்படுவான் என்றார். ஒரு துக்ககரமான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் என் வார்த்தையை மீறினபடியினாலே மோசேயே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், நீ கானானை காண்பாய், ஆனால் அதில் நீ பிரவேசிப்பதில்லை. ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவாய் காணப்பட்ட இந்த ஆரோன் கன்றுக்குட்டியை சேவிக்கும்படிக்கு கன்றுக்குட்டியை செய்தவர்களுக்கு முன்பதாய் பண்டிகையை ஆசரித்த ஆரோனுக்கு கானானுக்குள்ள பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் இல்லை. அருமையானே, ஆனால் கர்த்தர் லேவி கோத்திரத்தாருக்கு ஆரோன் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். காரணம், அந்த விக்கிரக ஆராதனை நடக்கும்போது மோசே மலையின் மேலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த கற்பனைகளை உடைத்து பிறகு சொல்லுகிறான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? அப்பொழுது லேவியின் கோத்திரத்தார் எழும்பி வந்தார்கள். அவர்கள் தங்கள் சகோதரியோ தங்கள் தகப்பனையோ தாயையோ ஒருவரையும் பாராமல் அன்றைக்கு எல்லாரையும் என்ன செய்தார்கள்? வெட்டி போட்டார். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையில மாண்டு போனதை கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆரோனை கர்த்தர் பிரதான ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த ஆரோனாகிய இந்த பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 10:8. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். மோசேயும் லேவியின் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். அவனுடைய அண்ணன் தான் ஆரோன். இப்ப கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுக்க காரணம் என்ன? ஒன்று, தேவனுடைய பெட்டியை என்ன செய்வதற்கு? தோள் மேல் சுமப்பதற்கு. இரண்டாவது, அவருக்கு ஆராதனை செய்வதற்கு. மூன்றாவது, அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கு. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக யாராயிருக்கிறோம்? ராஜரீக
ஆசாரிய கூட்டத்தாராய் காணப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 1 அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. நம்மை யாராய் மாற்றி இருக்கிறார்? நம்மை ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அதற்கு அவர் செய்த காரியம் என்ன? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து. யோவானிலே நிருபத்திலே சொல்லும் போது சொல்கிறார், அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3:16 வாசிக்கும் போது அன்பு வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் பாவிகள் என்றோ நீசர் என்றோ மிக மோசமானவர்கள் என்றோ பாராதபடிக்கு நம்மிடத்திலே அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு சாதாரணமானதல்ல. சிலுவை மரத்திலே நமக்காய் ஜீவனை கொடுக்கவோ ஆயத்தமாயிருந்த அன்பு. வேறு யாராகிலும் இதை செய்யக்கூடுமோ? ஆனால் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே தியாக பலியாய் தந்து அந்த அன்பை என்ன செய்தார்? விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாய் கர்த்தர் செய்த காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை யாராய் நிறுத்தி வைத்திருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் காணப்பட கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அருமையானவர்களே, இந்த மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவனை சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை நம்முடைய ஜீவிதத்தில் சுமக்கிறவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்து என்னிலே வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவம் என்னிலே வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மகிமை என் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அருமையானே, இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற எங்கே ஆசாரியர்கள் கடந்து போனோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்ததே. யோர்தானின் கரையிலே நின்றபோது பெட்டியை சுமக்கிற ஆசாரிய உள்ளங்கால் பட்டவுடனே யோர்தான் மேலே ஒரே குவியலாய் குவிந்ததே. இன்றைக்கு கிறிஸ்துவை சுமக்கிறோம் என்று சொல்லுகிறோமே. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? கற்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறாரே. கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும். உருவான கிறிஸ்து நமக்குள்ளே தங்கி இருக்க வேண்டுமே. கொலோசியர் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில வசனம் பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வரியம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு விளங்க பண்ணும்படி தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து நமக்குள்ளே யாராய் இருக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையாய் அவர் காணப்படுகிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? நமக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறாரா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். நமக்குள்ளே கிறிஸ்து வாசமாய் இருக்கிறாரா?
கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பாரானால் பெட்டியை சுமப்பதற்கு ஒப்பாயிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. அந்த பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் எங்கே நின்றாலும், எங்கே நடந்தாலும், எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம். யோர்தானின் கரையிலே நின்றபோது யோர்தான் ஒரே குவியலாய் குவிந்தது. அது ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே கடந்து போன போது அங்கே ஓபேத்-ஏதோம் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் காணப்பட்டான். அந்த பெட்டி எரிகோவை சுற்றி வந்த போது எரிகோ தாழ விழுந்தது. அந்த பெட்டி தாகோனுடைய கோயில்ல வைக்கப்பட்ட போது முதலாவது நாளில் தாழ விழுந்தது. அதை எடுத்து நிறுத்தினார்கள். இரண்டாவது நாளிலே அது முழுவதுமாய் நொறுங்கி போயிற்று. அதை காத்பட்டினத்திற்கு அனுப்பினார்கள். பெத்சிமேசின் மனுஷர்கள் அந்த பெட்டியை திறந்து பார்த்தார்கள். திறந்து பார்த்தபடினால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது, பெத்சிமேசின் மனுஷர் எல்லாருக்கும் மூலவியாதி வந்ததா. இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் ஒரு சாட்சியை நான் பிரசங்க நேரத்தில் மாலை ஜபத்திலே நான் சொன்னதை சிலர் கேட்டிருக்கிறீர்கள். அதை மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஒத்து வருகிறபடி நான் மறுபடியும் சொல்லுகிறேன். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஏழை ஊழியக்காரன் கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக் கொண்டு அநேகருக்கு டிராக்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி கொடுத்து கொண்டிருந்த வேளையில 3 மனுஷர்கள், ரவுடிகளாய மனுஷர்கள், அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் வந்து, நீ இயேசுவை பிரசங்கிக்கிறாய் என்று நைய புடைத்து காலாலே மிதித்து தூக்கி எறிந்து விட்டார்கள். அந்த மனுஷன் பரிதாபமாய், இயேசுவே, உம்முடைய ஊழியத்தை செய்ய வந்த எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி எழுந்து கிழிந்த சட்டையோடு கூட சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற நிலையில் அவமானத்தோடு கூட வீட்டுக்கு கடந்து போனார். அருமையானே, இந்த 3 பேரும் நன்றாய் குடித்து வெறித்து நடனமாடுகிறார்கள் பஸ் ஸ்டாண்ட்ல. நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்காய் வழக்காடினவர். கர்த்தரை சுமந்து கொண்டிருக்கிற அந்த தேவ மனுஷனுக்காய் கர்த்தர் வழக்காடுகிறவராய் காணப்பட்டார். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஒன்று வேகமாய் வந்தது. பிரேக் பிடிக்கவில்லை. நேராய் முதலாவது மனுஷன் மேல் ஏறி அவன் குடல் எல்லாம் சரிந்து போய், மூளையெல்லாம் சிதறி போய், நசுங்கி போனான். சட்டினியை போல மாறிவிட்டான். இரண்டாவது மனுஷன் இதை பார்த்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறதே, பைத்தியம் பிடித்து விட்டது. இதை பார்த்த 3வது மனுஷன், ஐயோ, அவன் செத்து போனான், இவன் பைத்தியமானால், நான் இவனோடு சேர்ந்து இந்த ஊழியக்காரை அடித்தேனே என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் வீட்டை தேடி ஓடி போனான். அவருடைய பாதத்திலே விழுந்து, ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறுதலாய் உங்கள் மேல் கை வைத்து விட்டேன், உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்று சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டார். அவர் அன்போடு கூட வசனத்தை சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வைத்தார். தன் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சபைக்கு போனார். இன்றைக்கு வட இந்தியாவில் ஒரு மிஷனரியாய் அவர் காணப்படுகிறார். அருமையானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன்? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் கர்த்தர் நன்மை செய்கிறவரும் ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தரை எதிர்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சிட்சையை கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறவர். இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டால் கிறிஸ்தவமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி கனவு கண்ண முடியாது. வெறும் கனவிலே வேண்டுமானால் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர், பட்சிக்கிற அக்னியாய் காணப்படுகிறவர், தீமைக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய சன்னிதானத்தில் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த காலையில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தர் நம்மை கிருபையாய் அவரை சுமக்க வைத்திருக்கிறார். எவ்வளவு ஸ்லாக்கியம் தெரியுமா? நான் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வருகிறேன். ஐயா, இந்த கருத்த புஸ்தகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியம், நல்லவர் பேப்பரை சுட்டி கக்கத்தில் வைத்துக் கொண்டு வருகிறார்கள், அல்லது ஒரு பேக்குள்ள போட்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள். பைபிளை சுமக்கிறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். இதை சுமந்தபடியினால் தான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மேலே உயர்த்தி கொண்டே வருகிறார். இந்த தேவ மனுஷனுக்குரிய சுபாவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ராஜாக்களும் ஆசாரியனுமாய் நம்மை மாற்றினாரே, அவருடைய பெட்டியை சுமக்கிறதற்கு. இரண்டாவது அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை என்ன செய்வதற்கு? கர்த்தருடைய சன்னதியில் நின்று அவரை ஆராதிப்பதற்கு. மூன்றாவது காரியம், அவருடைய நாமத்தினாலே என்ன செய்வதற்கு? ஆசீர்வாதம் கூறுவதற்கு. ஆரோன் அப்படி செய்தானா? வசனத்தை வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னாகமம் 6:22 வாசி. கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்படி வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தினாலே இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல். நீங்க மற்றவர்களை ஆசீர்வதித்தால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மற்றவர்களும் என்ன செய்வார்கள்? ஏன்னா கர்த்தர் கேட்கிறார்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, அப்படி சொல்ல கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். தெரிந்தோ தெரியாமலோ சாபம் ஒரு நாள் நம்முடைய வாயில வரவே வேண்டாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது அவர் தெளிவாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா? தீமைக்கு தீமையோ உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்ன செய்யுங்க? நீ எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? ஆசீர்வாதத்திற்கு என்றே அழைக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன செய்தேன்? பெருக பண்ணினேன். பாத்தீங்களா? எப்போ? அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எபிரேயர் 6:14 வாசிக்கிறோம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை என்ன செய்வேன்? அது கர்த்தருடைய வேலை. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆசீர்வாதத்தை தவிர ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து வேறு வார்த்தைகள் வரக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். தேவ மனுஷனாகிய மோசே ஆரோனை அழைத்து கொண்டு இந்த ஸ்லாக்கியத்திற்கு எல்லாம் உரியவனாகிய ஆரோனை ஓர் என்னும் மலையிலே கூட்டி கொண்டு போய் அவன் கண்களுக்கு முன்பதாக அவனுடைய ஆசாரிய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு அவள் எல்லாவற்றையும் இளையாசாருக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். யோசித்து பாருங்க. எனக்கு ஒரு நல்ல போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டை நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பிடுங்கி வேறொருத்தன் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? எவ்வளோ வேதனை இருக்கும். ஆரோனுக்கு வேதனை. இத்தனை காலம் இந்த ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாய் பணிவிடை செய்யும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. யாருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். வருஷத்துல ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றவன் நான். ஜனங்களே, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றவன். இன்றைக்கோ நான் மரிக்க போகிறேன். எனக்கு பதிலாய் என் குமாரனாய் இளையாசார் அந்த ஆசாரிய வஸ்திரம் உடுத்தி அவனை
ஆசாரியனாய் மாற்றுகிறார். வேதனையோடு கூட காணப்படுகிறார். அப்பொழுதே அவன் மரித்து போனான். தன் ஜனத்தாரோடு என்ன செய்யப்பட்டார்? சேர்க்கப்பட்டார். அந்த நேரத்தில் தான் மோசே இந்த 90ஆம் சங்கீதத்தை பாடினார். அருமையானே, நான் இதெல்லாம் சொல்வதற்கு தான் இதை எடுத்து காட்டினேன். அந்த தேவ மனுஷனாய மோசே ஆரோன் மரிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பாட்டை பாடினான் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய மனுஷனுக்கு சில குணாதிசயங்கள் உண்டு. நேரம் அதிகம் இல்லை. இந்த பிரசங்கத்தை தொடர்ச்சியாய் நான் உங்களோடு கூட அடுத்த வாரத்தில் பேச விரும்புகிறேன். வசனம் இவ்விதமாய் சொல்வது, தேவ மனுஷனுக்குரிய குணாதிசயம். எப்படி மோசே தேவனுடைய மனுஷன் ஆனான் என்பதையும் குறித்து பிறகு நாம் பார்க்க போறோம். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு குணாதிசயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்வார்? தெரிவிப்பார். கீசின் குமாரனாகிய சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையினாலே பல இடங்களிலே தேடி பார்த்தால் கிடைக்கவில்லை. உடனே கீஸ் தன் மகனை சவுலை அழைத்து சொல்கிறார், காணாமற் போன நம்முடைய கழுதைகளை தேடி கண்டுபிடித்து வா என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அவன் போகிறான். பல தேசங்களை தாண்டினான். எல்லா இடங்களிலும் தேடியும் அந்த கழுதை என்ன செய்யவில்லை? கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே அவன் திரும்பி வரும்படியாய் தீர்மானித்திருக்கிறான். காரணம், இனி தகப்பன் நம்மேல் கழுதைகளை குறித்த கவலையை விட்டுவிட்டு நம்மை குறித்து கவலைப்படுவார் என்று சொல்லி திரும்பி வருகிற ஒரு நேரமாய் அது காணப்பட்டது. அப்படி திரும்பி வருகிற வேளையிலே யாரிடத்திலாகிலும் தேவ மனுஷரிடத்தில் விசாரிப்போம் என்று சொல்லி சவுல் ஜீவிதத்தில் ஒரு எண்ணம் வந்தது. உடனே வேலைக்காரன் ஒருவன் சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். இதை அப்படியே வைத்துக் கொள்வோம். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இங்கே இது வாசிக்க காரணம் என்ன? வேலைக்காரன் அறிந்ததை எஜமான் அறியல. அதுதான் 2 இடத்துல நாம் பார்க்கிறோம். சவுல் அறியாத ஒரு காரியத்தை ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் யார்? தேவனுடைய மனுஷன். இதை மாத்திரமல்ல, அவன் அரசாட்சி செய்த நாட்களிலே அவனுக்கு பொல்லாத ஆவி கலங்க பண்ணிற்று சவுலை. அப்படி யாராயிலும் வாசிக்கிற ஒருவன் கிண்ணறத்தை வாசித்தால் அவனுக்கு என்ன உண்டாகும்? சௌக்கியம் உண்டாகும். ஆகையினாலே தேடுவோம் ஒரு கிண்ணறத்தை வாசிக்கிறதில் தேறினவனை என்று சொல்லி சொன்ன போது சவுலின் வேலைக்காரன் ஒருவன் சொல்லுகிறான், பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் கண்டிருக்கிறேன். அவன் யார்? வாசிப்பதில் தேறினவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அருமையானே, இந்த வேலைக்காரனும் இந்த பட்டணத்தின் மனுஷன் தேவ மனுஷனை அறிந்திருந்தவன். அவன் சொல்லுகிறான்,
இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். முதலாவது அவருடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால் அவர் பெரியவர். அவர் யாராயிருக்கிறார்? பெரியவர். வயசுல பெரியவர் என்று அவன் சொல்லவில்லை, அவர் பெரியவர். அப்படி என்றால் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ் ஆனரபிள் மேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனத்துக்குரிய மனுஷன். எப்படி கனத்துக்குரிய மனுஷனாய் காணப்படுகிறான்? சற்று நேரத்துக்கு முன்பு நீங்களே வாசித்தீர்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபாவட்டும் சகல இஸ்ரவேலருக்குள்ளும் என்ன செய்தது? அவன் விளங்கினது. அருமையானவர்களே, எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சின்ன பையன்தான், ஆனாலும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதற்கொண்டு ஒரு அற்ற முதற்கொண்டு மறு அற்ற வரைக்கும் தேசத்துல பரம்பி கிடக்கிறது. ஆகையினால் தான் இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அவன் பெரியவர். அருமையானே, கர்த்தருடைய வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? நாம் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்கள் அல்ல, மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் பெரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 21:4. தன் ஜனத்தாரிலும் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும், தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய வேறு ஒருவருக்காகவும் இல்ல, போதுங்க, அதுக்கு மட்டும் போதும். 21:4 வசனம். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் யார்? ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஜனத்தாரில் எப்படிப்பட்டவன்? பெரியவன், கனத்துக்குரிய ஒரு மனுஷன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி என்று ஒரு வேலை கேட்கலாம். அந்த மனுஷனை போல பொல்லாத ஒருவனும் இல்லை. அருமையானே, ரொம்ப துஷ்டனாய் காணப்பட்டவன், பொல்லாதவன். ஆனா இப்போ கனத்துக்குரிய ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எப்படி கனப்படுத்தி வைத்திருக்கிறார்? நீ என்னுடையவன் என்று கனப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு எத்தனை காரியங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் செய்கிறார் தெரியுமா? அசாதாரணமான காரியங்கள் நம்மை கொண்டு செய்கிறாரே. எத்தனையோ பேர் நம்மிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய நன்மைகளை காண்கிறார்களே. எவ்வளவு பெரிய காரியம். ஒரு சாட்சி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு அருமையான தகப்பனாரும் தாயும் புதிதாய் திருமணம் செய்தவர்கள் சில வருஷங்கள் கழிந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கற்பந்தரிக்கும்படியாய் கிருபை செய்தார். டாக்டரிடத்தில் கடந்து போனார்கள் பரிசோதனைக்கு. டாக்டர்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்து சொன்னதான காரியம், நிறை மாத கர்ப்பிணியாய் காணப்படுகிற அந்த சகோதரிக்கு சொன்னதான காரியம், அந்த குழந்தையின் சரீரத்துக்குள்ள 2 சிறுநீரகமும் இல்லை. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கற்பந்தரித்தால் குழந்தை நன்றாயிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்லுகிறது 2 சிறுநீரகமும் அந்த குழந்தைக்கு இல்லை. டாக்டர் சொன்னார்கள், உடனடியாக இந்த சிசுவை நாம் அறுவை சிகிச்சை எடுத்து மாற்றி விடுவோம் என்று சொல்லி. உடனே விசுவாசம் உள்ள அந்த தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா ஆபரேஷன் செய்ய வேண்டாம், நாளைக்கு வருகிறேன், பிறகு பார்க்கலாம். 2 பேர் வீட்டுக்கு போனார்கள். வீட்டில் போய் பாயை விரித்தார்கள். 2 பேரும் முழங்கால் நின்று பரலோகத்தின் கர்த்தரை நோக்கி கரத்தை உயர்த்தி ராக்காலம் முழுவதும் கண்ணீரோடு கூட ஜெபித்தார்கள். அந்த தகப்பன் ஜெபித்த ஜெபம், ஆண்டவரே சிறுநீரகம் இல்லாத ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, கொடுத்தால் சிறுநீரகத்தோடு உள்ள குழந்தைய மாத்திரம் எனக்கு தாரும் என்று சொல்லி விடாப்பிடியாய் ராத்திரி முழுவதும் ஜெபித்தார். காலையில் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. மருத்துவமனைக்கு கடந்து போனார்கள். அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொல்லி தகப்பனார் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தார். டாக்டர் அவரை அறுவை சிகிச்சைக்காய் கொண்டு போவதற்கு முன்பு
இவர் டாக்டரை பார்த்து சொன்னார், ஐயா ஒரு விசை கூட ஸ்கேன் எடுத்து பாருங்க. நேற்று தான் எடுத்தோம், சிறுநீரகம் இல்லை என்று சொல்லப்பட்டதே, இன்றைக்கு மறுபடியும் இல்லை, மறுபடியும் எடு. இவருடைய வற்புறுத்தலுக்காக மறுபடியும் ஸ்கேன் எடுக்கப்பட்டது. டாக்டர்கள் பார்த்தால் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து இவரை உற்று பார்க்கிறார்கள், அந்த சகோதரியை உற்று பார்க்கிறார்கள், 2 பேரும் மாறி மாறி பார்க்கிறார்கள் டாக்டர்கள். அவர் சொன்ன வார்த்தை, எப்படி இது சாத்தியமானது, எப்படி இது நடந்தது? ஒரே ராத்திரிக்குள்ள 2 சிறுநீரகங்களும் அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் காணப்படுகிறது. இப்பொழுது கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. 2 பேருடைய கண்ணீருள்ள ஜெபம், ஒரு ராத்திரி முழுவதும் யாக்கோபு போராடி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி போராடினானே, அந்த யாக்கோபுடைய ஜெபத்தை அவர்கள் செய்தார்கள். எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் கொடுத்தால் நல்லதை தருகிறவர், கெட்டதை ஒரு நாளும் தரமாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் நல்லதை தாரும். அடுத்த நாள் பார்த்தபோது 2 சிறுநீரகமும் அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் காணப்படுகிறது. டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டால் எப்படி ஆயிற்று சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருந்தார். ஐயா, இன்னைக்கு நாமும் சொல்லுவோமா, எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் மீதியான காரியத்தை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இன்னொரு அருமையான சாட்சி, நேரம் கடந்து போய் விட்டது. மாவேலிக்கரை என்று சொல்லப்படுகிறதானே ஒரு பிரதேசம் கேரளாவிலே கொச்சினுக்கு அடுத்தபடியாய் காணப்படுகிறது. அந்த பிரதேசத்தில் ஒரு அருமையான ஏழை தேவ மனுஷன் ஒருவர் இருந்தார். சைக்கிளிலே போய் கொண்டிருப்பார் தன் வேலைக்கு. அந்த சைக்கிளில் போவது வருவதுமாய் காணப்பட்டார். ஒரு நாளில் சைக்கிளை ஓட்டி கொண்டு போகும்போது பேலன்ஸ் தவறி கீழே விழுந்து விட்டார். அவருடைய முட்டு உடைந்து போயிட்டு, நொறுங்கி போயிட்டு, சுக்கு நூறாக. டாக்டர் இடத்துல கொண்டு போனார்கள். டாக்டர்கள் பரிசோதித்து பார்த்து சொல்லிவிட்டார், ஒன்றும் செய்ய முடியாது, அறுவை சிகிச்சை செய்து அதில் இருக்கிற அந்த முட்டுடைய உடைந்து போன பகுதியெல்லாம் மாற்றி விடுகிறோம், பிறகு சிகிச்சை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் படுத்த படுக்கையாய் 2.5 வருஷம் படுத்த படுக்கையில் காணப்பட்டாராம். ஒரு நாள் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் தன் பிள்ளைகளை பார்த்து விதமாய் சொன்னாராம், மக்களே, என்னை கொண்டு போய் அந்த தேவாலயத்தில் இந்த ஸ்ட்ரெச்சரோடு கூட வைத்து விடுங்கள், கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்று சொல்லி சொன்னார்களா. பிள்ளைகள் மாறுத்திர ஒன்று சொல்லாதபடிக்கு ஸ்ட்ரெச்சரை கொண்டு போய் அந்த தேவாலயத்தின் வாசற்படியில் வைத்து விட்டார்கள். ஆராதனை நன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது போதகர் திடீரென்று ஒரு வார்த்தையை விதமாய் சொன்னார், நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய சன்னிதானத்தில் அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் முழங்கால் படியிடுங்கள் என்று சொன்னாராம். எல்லாரும் முழங்கால் படியிட்டார்கள். படுக்கையில படுத்திருந்தவரை பார்த்து ஒரு சத்தம் சொன்னது, எழுந்திரு, முழங்கால் படியிடு. எழுந்தார், முழங்கால் படியிட்டார். முழங்கால் நிற்க முடிந்தவராலே எழுந்தார், குதித்தார். துதி பயங்கர சத்தத்தோடு அந்த ஆலயத்துக்குள்ள அங்குமிங்குமாய் ஓடி கர்த்தரை துதித்தார். அருமையானவர்களே, இதை கண்டவர் கொண்ட சாட்சி. நான் என் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது அந்த அருமையான தேவ மனுஷனுடைய கல்லூரிக்கு சாட்சி சொல்லும்படிக்கு வந்தார். அவர் சொன்ன சாட்சிக்கு பிறகு நான் போய் அந்த அப்பச்சனை தொட்டு பார்த்தேன். அவருடைய முழங்காலை நான் தொட்டு பார்த்தேன். அதில் சிரட்டையெல்லாம் வளரலை, முழங்காலுடைய இந்த கவர் வரல, ஆனால் குழியாய் சதை நிரப்பி இருக்கிறதை நான் கண்டேன். அருமையான, இன்றைக்கு அவர் ஊழியக்காரராய் எர்ணாகுளத்தில் 400 விசுவாசிகளோடு கர்த்தரை ஆராதிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தரால் எதுவும் சாத்தியமாகுமே. நீங்கள் கர்த்தருடைய மனுஷர்களானால் கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பெரிய கடன், பெரிய வியாதி, பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம்,
எனக்கு எதிராய் ஜனங்கள் கூடி வருகிறார்கள். எப்படி எப்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லையா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் எழும்பினாலும் நான் அதற்கு என்ன செய்ய பயப்படேன். ஒரு யுத்தம் எழும்பினாலும் ஐயா, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் அவரை என்ன செய்யும்? கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நீங்களும் நானும் தேவ மனுஷர் என்று அழைக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தீமோத்தேயை பார்த்து அருமையான பவுல் சொன்ன வார்த்தை, தேவனுடைய மனுஷரே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து அழைக்க வேண்டும். தேவனுடைய மனுஷன். நாம் தெருவிலே நடந்து போகும்போது மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இதோ போகிறாரே அவர் தேவனுடைய மனுஷன், மனுஷி என்று சொல்ல வேண்டும். அந்த சாட்சி நமக்குள்ளே உண்டா? அப்படியானால் இந்த பட்டணம் கலங்கி போகும். காரணம் என்ன தெரியுமா? தேவ மனுஷன் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்படுமே. நம் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்படுகிறதா அல்லது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? பிரச்சனை பெரிதா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறவர். ஐயா, இந்த வாரத்தில் நீங்க அந்த வசனத்தை 1 சாமுவேல் 9:6 வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. அந்த தேவ மனுஷன் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நாம் அவரிடத்தில் போவோம், அவர் நமக்கு வழியை போதிப்பார் என்று சொல்றார். தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பட்டணத்தில் வைத்து உன்னை கனப்படுத்தும்படியாக, இந்த சுந்தராபுரத்தில் வைத்து கர்த்தருடைய கனப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ எந்த இடத்திலிருந்து வருகிறாயோ அங்கே உன்னை கனப்படுத்துகிறவர் கர்த்தர். எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும் நீ இருக்கிற இடத்துல உன்னை கனப்படுத்துகிறவர் கர்த்தர். ஐயா, கர்த்தர் நம்மை கனவீனப்படுத்த விரும்பவில்லை. கர்த்தர் நம்மை கனவீனப்படுத்த அழைக்கவில்லை. உன்னை கனப்படுத்தும்படியாக அழைத்திருக்கிறார். ஆடுகளின் பின்னே ஓடி போன தாவீது தன் சொந்த தகப்பனாலும் தன் சொந்த குடும்பத்தாலும் நிராகரிக்கப்பட்டு சொற்ப ஆடுகளோடு வனாந்திரத்தில் விடப்பட்ட தாவீது கர்த்தரால் அதே குடும்பத்திலே அதே வீட்டிலே கனப்படுத்தப்படுகிறவனாய் காணப்பட்டார். கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், சாமுவேலே, நீ தைல கொம்பை நிரப்பி பெத்லகேமிலே கடந்து போ. ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். அவனை அவன் சகோதரர் நடுவில் என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. சகோதரர் புறக்கணித்தார்கள், அப்பனும் புறக்கணித்தார், குடும்பத்தார் புறக்கணித்தார்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாவீது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டதையா. எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டானோ, எந்த வீட்டுக்குள்ள நுழைய விடவில்லையோ அதே வீட்டுக்குள்ளே சகோதரர் நடுவிலே பெற்றோர் நடுவிலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தீர்க்கதரிசியானே, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தோற்று போனாயோ, எந்த இடத்துல நீ நஷ்டமடைந்தாயோ, எந்த இடத்துல உன் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை வந்ததோ அதே இடத்துல கனப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நினைத்திருக்கிறாய், நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்காய் ஒன்று செய்யவில்லை. இல்லை, உனக்காய் செய்ய வல்லவர், சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். ஐயா, யோபு சொல்லுகிறான், இந்த தோல் முதலானவர்கள் எழுகி போன பின்பு என் கண்களால் அவரை பார்ப்பேன். காரணம் என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த காலவெளியில கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் மரித்து போனவர் அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தவராய், இன்னைக்கு ஜீவிக்கிறவராய், இன்னைக்கு நம்ம நடுவே உலாவுகிறவராய் காணப்படுகிற கர்த்தர், வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர். அவரை நோக்கி பார், ஆண்டவரே என்னை கனப்படுத்தும் ஐயா. கடந்த வாரத்தில் உங்களோடு நான் சொன்னேனே, மறுபடியும் இந்த காலவெளியில் உங்களோடு சொல்லுகிறேன், அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குற கர்த்தர், உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர், உன் கசப்பை மாற்றுகிற கர்த்தர், உன் இடுக்கத்தை மாற்றுகிறவர், உன் கோணலை சீராக்குற கர்த்தர்.
பள்ளத்தாக்கிலே ஆறுகளை புறப்பட பண்ணுகிற கர்த்தர், அவாந்தர வழிகளிலே நீரூற்றுகளை புறப்பட பண்ணுகிற கர்த்தர். சமுத்திரத்தில் வாசிக்கிற ஏராளம் மிருக ஜீவன்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறவர் இல்லையா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், ஒருவனையும் பசியினால் வருந்த விடாத கர்த்தர் அவர். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாதிருப்பாரோ? இந்த காலவெளியில் அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, இந்த நாளிலே என்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, என்னை கனப்படுத்த ஆண்டவரே. நான் கனவீனம் அடையக்கூடாத மனுஷன் நடுவிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும் ஐயா. இந்த காலவெளியில கூப்பிடுங்க கர்த்தரை நோக்கி. மடிய வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். யார் நம்முடைய பக்கத்தில் இருக்க அதை பற்றி கவலையே வேண்டாம். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, இயேசுவே கூப்பிடு கர்த்தரை நோக்கி. ஒரு சத்தமும் இல்லையே, ஒரு சத்தமும் இல்லையே. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க ஐயா. தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று பக்திமேயை கூப்பிட்டார். எல்லாரும் அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் பின்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார். இயேசுவை கூப்பிடுங்கய்யா, இயேசுவை கூப்பிடுங்கய்யா. இயேசுவே, அவன் பக்கத்தில் நடை கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில உன் பக்கத்தில் அவர் வருகிறார். உன்னை தொடுகிறவராய் காணப்படுகிறவர். துக்கமா நமௌஷியாலரா துபானமாரியாந்தலரா ஷதாராரியாஸ். உன்னை விசாரிக்கிறவன் பக்கமாய் வந்திருக்கிறாரே, அவரை நோக்கி கூப்பிடு. அவர் சமீபமாய் இருக்கிறவன் நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு சமீபமாய் வந்திருக்கிறவர், ஆராதிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சமீபமாய் இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுடைய உங்களுக்கு, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களே ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் சமயமாய் வந்திருக்கிறார் ஐயா. கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வாயை திறந்து கூப்பிடு. வெட்கப்படாதே, நீ வெட்கப்படாதே, நீ வெட்கப்படாதே. உடைய வெட்கம் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகிறது. அவரை நோக்கி கூப்பிடு ஐயா. நான் வெறுமையா இந்த நாளில் உங்களோடு சத்தமிட்டு சொல்லலையா. ஜபாரையிலே கர்த்தரோடு ராத்திரியோடு போராடி ஜெபித்து வந்திருக்கிறேன் ஐயா. ஏதாகிலும் ஒன்று செய்யுங்கப்பா, ஏதாகிலும் ஒன்று செய்யுங்க ஐயா. இந்த ஜனத்துக்கு ஏதாகிலும் நன்மை செய்யுங்கப்பா. ஜெபித்துத்தான் இந்த காலவெளியில் உங்களை முன்பாக நான் நிற்கிறேன். உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார் ஐயா. சிறு பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், ஞானத்தினாலே நிரப்புகிறவர், வாலிபர்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், வாலிப பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் அவர். இந்த காலையிலே உன்னுடைய நன்மையோடு வந்திருக்கிறார். துக்கம் அமூஷியாலபா பதாரபரபரபராகி அந்தலர சப்தனர கசியாலா உஷி பரபரபராக்கியாக தலர கரண்டத உஷி. இயேசுவே, இயேசுவே இறங்குவையா. இயேசுவே நீர் இறங்குவையா. இந்த ஜனத்துக்கு இறங்கையா. ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கு இறங்கையா. இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும். இன்னைக்கு ஆராதனைக்கு வராதவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க நன்மை செய்யாம வேற யாரையா நன்மை செய்ய முடியும்? உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. எங்களை விதமாய் தேவ மனுஷர்களாய் மாற்றி இருக்கிறீரே, எங்களுக்கு நன்மை செய்யப்பா. Glory, 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 hallelujah. மகிமை உமக்கு ஆண்டவரே, மகிமை உமக்கு ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உரலந்தலர சந்திலா லிபதலரதி அந்தர சப்தனாரியாக பௌரபா உஷிபலரதி அந்தர சக்தலர கதாது. ஜீஸ் ஜீஸ். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த காலவேளையில் உங்களுடைய இருதயத்தின் மேல உங்களுடைய கையை ரெண்டு கையை வைத்து கர்த்தரை நோக்கி பாருங்க ஐயா. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே,
அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, நான் சேவிக்கிறவரே, ஆட்கொண்ட தெய்வமே, இந்த காலையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, இன்றைக்கு வசனம் கேட்டு நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் வைக்கப்படுவதாக, இந்த காலையில் நம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. நீர் அவர்களை தொடுவீராக, நீர் அவர்களை தொடுவீராக, நீர் அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு நன்மையை தரும்படியாய் தொடுவீராக, வியாதியை நீக்கும்படியாய் தொடுவீராக, மனபாரங்களை மாற்றும்படியாய் தொடுவீராக, கிளேசங்களை மாற்றும்படியாய் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, நீர் மாத்திரம் உம்முடைய தொடுதலை கர்த்தாவே இவள் மேல் வைப்பீராக. நீர் தொட்டால் தான் யா நன்மை. இந்த காலை வேளையில நீ தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். மனதுறங்கி இறக்க செய்து நம்முடைய பிள்ளைகள் நன்மையை காண உதவி மகிழ்ச்சியாக ஆண்டவரே. அவருடைய துக்கங்கள், கிளேசங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், அவருடைய கண்ணீர் எல்லாம் மாறட்டு நாதா. இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாய் மாறட்டு, எப்படிப்பட்ட நாளாய் மாறட்டு, அப்படிப்பட்ட ஒரு நாளாய் மாறட்டு, ஆசீர்வாதத்தை சோதரிக்கிற நாளாய் மாறட்டு நாதா. நம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும், நம்முடைய கரத்தில் வைக்கிறப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த இடத்தை விட்டு சமாதானத்தோடையே போக உதவி செய். ரட்சகர் நாமத்தில் பிதாவே.